ஹலோ விவாஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கிற கோயில், அதாவது திருத்தணி கோயிலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் சின்ன வேலைகள் எல்லாத்தையும் முடித்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கிளம்பியாச்சு. நாங்கள் கிளம்புற டே வந்து பார்த்திங்கன்னா சண்டேவாக இருந்துச்சுங்க. ஸோ அதனால் எப்படியும் க்ரௌட் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது கெஸ் பண்ணி தான் கிளம்பணும். ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் ஃபுல்லாக சின்ன சின்ன வேலைகள்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு காலையிலே சாமிக்கு கோலம்லாம் போட்டுட்டு சாமிக்கு சின்ன ஒரு காலையிலே நமக்கு கோவிலுக்கு கிளம்புறோம் அப்படின்னா அது ஒரு குட் வைப்ரேஷன் வரும் இல்லையா? ஸோ அதை வந்து ஃபீல் பண்ணி காலையில் கிளம்பியாச்சு. எல்லோரும் 3 பேரும் பாத்திங் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கிளம்புனது வந்து பக்கத்தில் எங்களுக்கு ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க திருத்தணி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம 2 வீலர்லேயே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேக்கப் ஆகிட்டோம். கிளம்புறது வந்து பஸ்ஸில் போகலான்னு தான் ஃபஸ்ட்டு நினச்சோம். அப்புறம் வேண்டாம், நம்ம சரி 2 வீலர்லேயே போனால் கொஞ்சம் டிராஃபிக்கை கம்மி பண்ணிக்கலான்னு கிளம்புனோம். போன வேகத்தில் தம்பி வந்து எனக்கு வேல் வேணுமா, எனக்கு அந்த ஸ்டிக்கர் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். ஸோ அதனால் அவருக்கு ஏற்ற மாதிரி சாமி வேல் போட்டாச்சு. அந்த லோகோ போட்டதுக்கப்புறம் தான் முருகரே என்னமோ நம்ம பக்கத்துலேயே நிற்கிற ஒரு ஃபீல் வந்துச்சு. ஸோ நல்லபடியாக வந்து கோவிலுக்கு கவுண்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. க்யூனில் நிற்கிறோம். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ஸோ நிறைய பேர் தரிசிக்க வந்திருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துட்டு கோவில் சாமி தரிசனம் பண்ண கிளம்பிட்டோம். கோவில் ஃபுல்லாக வந்து அட்மாஸ்பியர் அப்படியே ஒரு சின்ன வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இப்போ ஆக்சுவலி அங்கே வந்து மேற்கொண்டு கோவில் வந்து இன்னும் அங்கே வந்து திருத்தணி கோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு முருகனுடைய 5ஆம் படை இல்லைங்களா? ஸோ இந்த திருத்தணியில் என்னுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, முருகர் வந்து வள்ளி தெய்வானி 2 உடன் ஒரே 2 கடவுளும் திருத்தணியினுடைய முதல் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ திருத்தணிக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகனுடைய 6 படை வீடுகளில் இது 5ஆம் படை. ஸோ திருத்தணியில் வள்ளி தெய்வானை அம்மா 2 பேருமே பார்த்திங்கன்னா முருகனோட தரிசித்து காட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தலம். நல்லபடியாக சாமி போயிட்டு கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். முடிஞ்ச வரைக்கும் டிராஃபிக்கு கம்மியாகணுன்றதுக்காக 2 வீலர்லேயே வந்தாச்சுங்க. நல்லபடியாக சிறப்பாக தரிசனம் முருகரை பார்த்துட்டு வந்தோம். நாங்கள் போய் முருகரை தரிசிக்கிற நேரம் சிறப்பாக இருந்துச்சு. அபிஷேகம் அப்போ தான் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு, நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் திருத்தணி பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு உடனே விசிட் பண்ணுங்கள். சப்போஸ் லாங்கில் இருக்கீங்க அப்படின்னாலும் கோவில் வந்து பாருங்கள். மேற்கொண்டு கோவில் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கங்க, அந்த கோவிலில் போய் காலடி வச்ச உடனே நம்மளுக்கு ஒரு குட் வைப்ரேஷன் வந்துடும். அது நான் ஃபீல் பண்ணுறத விட நீங்களும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அங்கே ஒரு சின்ன சின்ன ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது என்ட்ரன்ஸ் லோகோவிலையும் சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வரும்போது சாமி கொடுத்த பிரசாதம் எல்லாம் பார்த்துட்டு மெயினாக வந்து பொங்கல் புளி சாதம்லாம் சாப்பிட்டுட்டு சிறப்பாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. அவருக்கு பிடிச்ச வெஹிக்கிளும் வாங்கி கொடுத்தாச்சுங்க. அதை ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். தேங்க்யூ.